தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழப்பு. முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. கும்பமேளா கூட்ட நெரிசலுக்கு நிர்வாக சீர்கேடுதான் காரணம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பொதுமக்களுக்கு பதிலாக விஐபிக்களுக்காக சிறப்பு கவனம் செலுத்தியதே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் எனவும் விமர்சனம். இஸ்ரோ மையத்தில் இருந்து ஏவப்பட்ட GSLV F-15 ராக்கெட் இஸ்ரோவின் 100வது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சாதனை. சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நெல்லை அருகே கூடுதாலை கிராமத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்கு தளம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல். டங்ஸ்டன் திட்டம் ரத்தானதை அடுத்து மதுரை மக்களை சந்திக்கிறார் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி. அம்பலக்காரர்களின் அழைப்பை ஏற்று மதுரை செல்ல உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல். நெல்லை அருகே அம்பாசமுத்திரம் பகுதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மக்கள் அச்சம். மர்ம நபர்கள் அதிகாலை மருத்துவ கழிவுகள் கொட்டி சென்றதாக அப்பகுதி மக்கள் புகார். தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் கோவிலில் குவிந்த பக்தர்கள். அக்னி தீர்த்த கடற்கரையில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தீர்த்தங்களில் புனித நீராடி சுவாமி தரிசனம். திராவிட கட்சியின் 60 ஆண்டு கால குப்பையை எரிக்கத்தான் வந்துள்ளேன். திமுக மற்றும் பெரியாரை எதிர்த்தால் RSS கைகூலி என பெயர் வைப்பார்கள் என்றும் சீமான் பேச்சு. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். எம்பிக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், என்னென்ன விஷயங்களில் விவாதங்களை எழுப்ப வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை. பாங்காக்கில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் சென்னை விமான நிலையத்தில் கைது. 23 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 680 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 60,760 ரூபாய்க்கு விற்பனை. டிஜிட்டல் கைது செய்வதாக மிரட்டி மும்பை ஆசிரியரிடம் 5.50 கோடி ரூபாய் மோசடி. 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்த போலீஸ். அமெரிக்கா வணிக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இளைஞர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சுட்டதால் விபரீதம். வங்கதேசத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. நாடு முழுவதும் உள்ள சுமார் 25,000 ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம்.